ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோ கடைக்கு போனால் அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 வாரமா நீ வேலைக்கே வரல அப்படின்னு அவங்க சொல்லவும், ஓ ஆமாம், நவுட்டோ சொன்ன மாதிரி பாஸ்ட்டில் 2 வாரம் நான் இருந்ததுனால இந்த இடத்துலையும் 2 வாரம் போயிருக்கு. மேடம் அட்லீஸ்ட் என் சம்பளம்னு கேட்கவும் அதுவும் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பேசாமல் நாம ஏன் ஹீனா கிட்டேயே டேரெக்டாக போயிட்டு பாஸ்ட்டில் உண்மையாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நீ இதை ஈஸியான வழியில் முடிக்க பார்க்கணும்னு ஆசைப்படுற டாக்கே வச்சு, ஆனால் அது கஷ்டம். அது போக ஹீனா உன்னை நம்ப மாட்டா. உன்னைய பைத்தியம் நினச்சி இன்னும் ஒன்று ரொம்பவோ வெறுக்க ஆரம்பிச்சிருவா. நான் சின்ன பையனாக இருந்தேங்கிறதுனால நீ சொன்னதெல்லாம் நம்பினேன் அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், ஆமாம் அதுவோ கரெக்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம டிராகன்ஸ் ஆகிறத தடுக்கணும் அப்படி தானே அப்படின்னு நவுட்டோ கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 50 பைக் கேங்கர்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் தான் ஒருத்தன் டிராகனை கொண்டுட்டான். இது படி பார்க்கும்போது மைக்கிக்கோ டிராகனுக்கோ ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. அதனால மைக்கி கேங்ல இருக்கிற ஆளுங்க டிராகனை கொண்டிருக்காங்க. டிராகனை கொலை பண்ணது ஆகஸ்ட் 3 அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு. ஆனா மைக்கியோ டிராகனும் சண்டை போட சான்ஸே இல்லை. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஆகஸ்ட் 3 கண்டிப்பா டிராகன் இறந்து போயிட்டா. நமக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. ஆகஸ்ட் 3 டிராகன் இறந்து போறதுனால தான் மைக்கி மாறிட்டான். கீசுகிக்கு பயந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கணும் இறந்து போயிருதா. ஈவில் ஆர்கனைசேஷனா டோமன் மாறினதுனால தான் என்னோட சிஸ்டர் கீனாவும் இறந்து போயிருதா. நீ மட்டும் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன்னா நம்ம எல்லாரையுமே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவனுக்கு இப்போ ஹேண்ட் ஷேக் பண்றான். திரும்பவும் பாஸ்கே நம்ம ஹீரோ வரான். பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறான். நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வரவும், நான் இன்னும் 30 நிமிஷத்துல வரேன் அப்படின்னவா சொல்லிட்டு ஹே அப்படின்னவா கூப்பிட்றா. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்துருதான். இதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் இப்படி ஒரு பொண்ணு கூடலாம் இருந்ததே இல்லையே. என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனால் ஹீனாக்கு மட்டும் இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவோ, என்ன தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஹீனா வந்து கேட்குறா. அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கவும் ஹீனா வந்து டென்ஷனா இருக்கா. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ வர மாறிக்கிட்டே இருக்கட்டாக மிச்சி, இப்போ நீ மெச்சூரிட்டியான ஆளா இருக்க. அன்னைக்கு ரூஃப் டாப்ல என் கூட ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது பழையபடி திரும்ப மாறிட்டு டக்குன்னு வீட்டுக்கு ஓடிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் என்கிட்ட பேசல. இப்போ திரும்பவும் நைஸ் பர்சனா என்கிட்ட மெச்சூரிட்டியோட நடந்துக்கிடுத அப்படின்னு சொல்லி அவ சோகமா இருக்கிறா. ஆமா, நான் ஃபியூச்சருக்கு போனதுக்கு அப்புறமா பழைய நான் தான் இங்க இருப்பேன். அவனுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது போக பழைய டாக்கி மிச்சி ஹீனாக்கு துரோகம் பண்ணிராதடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மண்டையில கொட்டவும் அவனுக்கு ஃபோன் அடிக்குது. டிராகன் கால் பண்ணி ஷாஷி ஷ்ரைனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீனா டிராகன் எதுக்காகவோ என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் ஷாஷி ஷ்ரைனுக்கு போறேன்னு சொல்லவும், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவன் கூட நடந்து போறா. ஹே டாக்கே மிச்சி, உன் லைஃப்ல எது உனக்கு முக்கியமான நேரம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நீ என்ன கேட்கறன்னு புரியல அப்படின்னு அவன் சொல்றான். உன் கூட சேர்ந்து நான் அப்படி நடக்கிற இந்த டைம் தான் எனக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்லவோ, ஓ இப்போதான் எனக்கு புரியுது. அப்படின்னா நீ கேட்டதுக்கு ஆன்சர், உன்னை சாக விடாமல் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இவங்க நிற்கிற இடத்த நோக்கி ஒரு பெரிய பைக்கர்ஸ் கேங் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்த தான் டிராகன் சொன்னானா அப்படின்னு ஹீனா கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ஏன் நிறைய பைக்கர்ஸ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீனா பயப்படுறா. நீ என் பின்னாடியே ஒளிஞ்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேய் உன்ன மாதிரி ஆள்லாம் இங்கே என்னடா பண்றீங்க, வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கத்தவும், என்ன ஒருத்தங்க இங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும், உன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஆளெல்லாம் இந்த மீட்டிங்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கத்தவும், டோமோனோட 2nd டிவிஷன் கேப்டன் மீட்சியா அதை பார்த்துட்டு, ஹே நீ டாக்கமிச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமான்னு சொல்லுவோம், நம்ம கமாண்டரோட கெஸ்ட் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். ஹே டாக்கமிச்சி, உன்னோட ஒய்ஃப் கூட எதுக்குப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், நீங்க என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டீங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல, எப்படி இருக்க ஹீனா அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கவும், அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்றா. ஹே ஏமா, டாக்கேமிச்சியோட ஒய்ஃப் இங்க இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு ஏமா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹே செல்லக்குட்டி நீயா அப்படின்னு கேட்கவும், அவ எதுக்காக உன்னை செல்லக்குட்டின்னு கூப்பிட்றா, உனக்கு அவளை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஹீனா டென்ஷன் ஆகவும், டிராகனுக்கும் எதுவும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நான் அரகுற ட்ரெஸ்ல இருந்தேன், அது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஏமா கேட்கவும், ஹீனா செம டென்ஷன் ஆகுறா. ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீனா போட்டு அவனை அடியாட்டின்னு அடிச்சுட்டு, நீ எனக்கே துரோகம் பண்றல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கோவமா போயிருதா. என்ன மன்னிச்சிட்டு டாக்கமிச்சி, நான் என்னோட லாபத்துக்காக ஒன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வேற ஒரு பையன் கூட இருக்கிறத பார்த்தா டிராகன் ஜெலஸ் ஆவாங்கிறதுக்காக தான் அப்படி நடிச்சேன். ஆனா டிராகன் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஏமா வருத்தப்படுறா. ஓ டிராகனோட அட்டென்ஷனுக்காக தான் இவ இப்படிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த மீட்டிங்க்கு போறாங்க. வெல்கம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மைக்கிக்கோ டிராகனுக்கோ தலை வணங்குறாங்க. மைக்கி எல்லாரும் முன்னாடியே போய் நின்னோடனே எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. ஒரு லீடரோட பவர் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. மைக்கி உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு காரணம், மோபியஸ் நம்ம ஆளுங்க மேலே கை வச்சிருக்காங்க, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு மைக்கி சொல்லவும், யார் மோபியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை 2 பேர் வந்து அடிச்சுட்டு, ஹே நீ தானே டாக்கேமிச்சி, உன்னாலதான் கியோமாசாக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 பேர் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை அடிக்கிறது 3rd டிவிஷன் கேப்டன். 2nd டிவிஷன் கேப்டன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி விடுறான்.
கியோமோசா நம்ம டோக்கியோ மாஞ்சி கேங் நேமை யூஸ் பண்ணி தப்பு பண்ணா இதுல டாக்கேமிச்சி தப்பு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் டிவிஷன் கேப்டன் சொல்றான். ஹே பா இன்னைக்கு மூட் அவுட்ல இருக்கா, நீ எதுவும் கண்டுக்கிடாத டாக்கேமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்றான். ஏன் பா அப்படி நடந்துக்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோபியஸோட லீடர் தான். பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணிட்டாங்க. அது போக அவங்க குடும்பத்தில் இருக்கிற சில ஆளுங்களையும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. மோபியஸ் எப்பவுமே ஷீஞ்சுக்குள்ள பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஏரியா டோமானோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், டோமான் ஷீபுயாவை தான் கண்ட்ரோல் பண்ணுது, ஷீஞ்சுக்கோ அவங்க ஏரியா அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பண்ணலாம் பாவ் அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், இது எல்லாமே என்னோட பிரச்சனை தான். மோபியஸ் கூட நம்ம சண்டை போட்டா நம்ம ஆளுங்களை நம்ம இழக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்னோட பிரச்சனைக்குள்ள உங்களை இழுக்கணுமான்னு யோசிக்கேன் அப்படின்னு பாவ் சொல்லவோ, நான் உங்ககிட்ட பண்ணலாமா வேண்டாமான்னு தான் கேட்டேன் அப்படின்னு மைக்கி சொல்றான். என்ன பொறுத்த அளவுக்கு அவங்க கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி பாவ் கத்தவும், அப்படின்னா சரி ஓகே, யாராச்சும் பாவுக்காக நம்ம சண்டை போடுறது வேஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா, சண்டைக்கு பயப்படுறீங்களான்னு மைக்கி கேட்கவோ, இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. மோபியஸ் கூட நம்ம சண்டை போடுறோம், ஆகஸ்ட் 3 ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. 3ஆம் தேதி தான் டிராகன் இறந்தான் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா இந்த டைம்ல டோக்கியோ மாஞ்சி கேங்கை விட மோபியஸ் தான் பெரிய கேங்கா இருக்காங்க போல. டிராகனை நான் எப்படி காப்பாத்துறது, மைக்கிக்கும் டிராகனுக்கும் பிரச்சனை வருமா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த ஐடியா ஒர்க் ஆகும், நீ ஒரு ஜீனியஸ் டாக்கேமிச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு நான் உனக்கு பாடி கார்டா இருக்கவான்னு கேட்டா அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிளான் ஏ கேன்சல் ஆனா என்ன, பிளான் பி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ டிராகனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். என்னாச்சு மைக்கி கத்திட்டு இருக்கான், டிராகனுக்கும் அவனுக்கும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, நான் குழந்தைங்க ஃபுட்டு தானே ஆர்டர் பண்ண, இதுல ஃபிளாகே இல்லையே அப்படின்னு சொல்லி மைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே டிராகன் ஒரு ஃபிளாக் எடுத்து அதில் வைக்கவும் மைக்கி செம ஹாப்பி ஆகிறான். அவன் டிராகன் கிட்ட எப்படி ஃபிளாக் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் ஏதோ பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிட்டவொடனே இப்படி தூங்கிருதியே அப்படின்னு சொல்லி டிராகன் இப்போ மைக்கியை தூக்கிட்டு போறான். உண்மையிலேயே டிராகன் மைக்கி ரொம்பவோ டேக் கேர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே மைக்கி நம்ம வந்துட்டோம், கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவோ பார்த்தா, நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். மோபியஸ் ரேப் பண்ண அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி மைக்கிட்ட காமிக்கிறான். நீங்க எதுக்காகடா இங்க வந்திருக்கீங்க, உங்களை மேலே ரவுடி பசங்களால தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா வந்து கத்துறாரு. நீ எதுக்காக தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கற அப்படின்னு மைக்கி கேட்கறான். உங்களை மாதிரி கேங்ஸ்டர்ஸ்லாம் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்படி பிரச்சனையே வருது அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கத்தவும், நாங்கள் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு மைக்கி சொல்ல வரதுக்குள்ள டிராகன் அவனோட தலையை பிடிச்சு மைக்கியவும் மன்னிப்பு கேட்க வைக்கிறான். நம்ம எந்த தப்பு பண்ணல, நம்ம எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், மைக்கி கேட்கறதோ கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்களே மாதிரி கேங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் உங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் பிரச்சனையே. என் பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவ எதுக்காக இந்த சித்திரவதையை அனுபவிக்கணும், அவளுக்கு வலினா கூட என்னன்னு தெரியாம நான் வளர்த்தேன் தெரியுமா, திரும்ப இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து போயிருந்தாங்க. நம்ம கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அப்பா அம்மா நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. நம்ம பண்ணுற விஷயங்கள்னால ஒன்றுமே அறியாத அவங்க இதில் கஷ்டப்படக்கூடாது. இப்படி நடந்ததுக்கு நம்ம தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவும், நீ சொல்கிறது கரெக்டு டிராகன், நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அது போக நீ ஏன் சைடு இருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மைக்கி சொல்லவும், இப்போதான் எனக்கு புரியுது டிராகன் இறந்ததுக்கு அப்புறமா மைக்கி ஏன் அப்படி மாறிட்டான்னு சொல்லி. டிராகன் மைக்கியை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம அவனை நல்ல வழியிலையும் நடத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் சண்டை போட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மைக்கிக்கும் டிராகனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுல டோமான் 2 டீமா பிரிஞ்சிருந்தாங்க. அதுல மைக்கிக்கே தெரியாம மைக்கியோட ஆளுங்க டிராகனை போய் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. டிராகன் இறந்ததை பார்த்த மைக்கி ஹர்ட் ஆகி ஃபியூச்சர்ல மாறிடுதான். டிராகனை மட்டும் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் காப்பாத்திட்டான் அப்படின்னா மைக்கி எப்பவுமே டிராகன் நல்ல வழியில தான் நடத்துவான். ஸோ டோமான் கண்டிப்பா ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனா மாறாது. அப்படின்னா ஹீனாவும் இறந்து போக வாய்ப்பில்லை. நம்ம ஹீரோவால இந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.